voice allegations of delayed action in controlling the rise. Tremendous pressure from various quarters. It highlights a potential contradiction at the heart of every Olympic competition. டேய் என்னடா இந்த பக்கம்? டேய் நான்லாம் இந்த சைடு வரக்கூடாதா? சார் எப்பவும் பிஸி தானே? ஹே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. வீட்டில் அம்மா அப்பா வேற இல்லை, பசங்க வேற யாரும் இல்லை. ஜாக் வேற ஊருக்கு போயிட்டானா, வீட்டில் செம்ம போர் அடிச்சுது. சரிடா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உட்காருடா. அப்பா விஷயம் இல்லாமல் வீட்டுக்கு வர மாட்டியா நீ? ஹே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. வீட்டில் செம்ம போர் அடிச்சுது, கரண்ட் வேற இல்லையா, என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. ஆமாண்டா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டே பேசலாமே. காஃபியா? டெஃபினட்டாடா, வில் ஹேவ் இட். இரு நான் எடுத்துட்டு வரேன். ஹே ராஜீவ், நான் நெட் ஆக்சஸ் பண்ணிக்குவாடா? டேய் டேப் அங்கே தானே இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. என்ன ஃபேஸ்புக் தானே? ஏற்கனவே ஏதோ ஓப்பன் ஆயிருக்கு. istrockers.com. The God we need. The message from Jesus is literally good news. Jesus is so eager to establish a personal loving relationship with you. என்ன தவிர்த்து என் காஃபியை குடிக்கிற முதலாள் நீ தான்டா. எத்தனையோ குடிச்சிட்டோம், இதை குடிக்க மாட்டோமா? இப்போ சொல்றா, ஏதோ பேசணும்னு சொன்னியே. ஹே ஆமாண்டா, 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த காடு, ஜீசஸு, கிரியேஷனை பற்றியெல்லாம் சொன்னீங்கள. ஓ அதுவா? அப்போ கூட நீங்கள் அதை ஏதோ சில்லி கான்வர்சேஷன் மூடி அமிச்சிட்டிங்களே. சரி அதை விட்றா, பரவாயில்ல சொல்லு, இப்போ என்ன விஷயம்? லாஸ்ட் வீக் சர்ச்சுக்கு ஈஸ்டர் சர்வீஸ்னு என் கசின் ஈஷா கூப்பிட்டா. உனக்கு தான் தெரியுமே, சர்ச்னாவே எனக்கு சுத்த அலர்ஜி. வேறு வழி இல்லை, கரண்ட்டும் இல்லையா, பசங்களும் இல்லை. சரி ஈஷா கூப்பிட்டான்னு நான் சர்ச்சுக்கு போனேன். நான் நினச்ச மாதிரி சர்ச்சில் க்ரீக் லாட்டின்லாம் பேசலடா. அவங்க க்ரியேஷன், எவல்யூஷன் அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஜீசஸ் அவரோட ரிசரக்ஷன் அதை பற்றியெல்லாம் க்ளீனாக சொன்னாங்க. ஓகே, வெரி குட். நான் போகும்போது எவ்ரி ஒன் greeted me for the first time. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னடா அது 21st centuryல 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா. இப்போ ஆஃப்டர் 2000 years how should I believe? என்னடா ப்ரூஃப் இருக்கு? based on what should I believe? நீ ஏதோ இதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். சரி அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன்டா. ஒன்றும் பெரிய ரிசர்ச்லாம் இல்லைடா, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உன்னுடைய கேள்வி, 2000 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு? ஈஸ்டர்ன்ற இந்த உலகம் நம்பிட்டு இருக்கே, அது ஜீசஸோட ரிசரக்ஷன். ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்தார்ல, அதோட ரீசன், அதோடைய பர்பஸ், அது அன்னைக்கு தான்டா ஃபுல்ஃபில் ஆச்சு. அவர் உலகத்தில் வந்தார், கிராஸில் அவர் லைஃப்பை விட்டார், 3rd day உயிரோடு திரும்பி வந்தார். இதுதான்டா பிலீஃப். சே இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் மகாத்மா காந்தியை கொண்டது நத்ராம் கோட்ஸே இல்லை அப்படின்னு யாராச்சும் சொன்னால் எப்படி இருக்கும்? என்னடா இது, பல எதிர்ப்புகள் வரும்டா அக்ராஸ் தி நேஷன். ஏன்? ஏன்னா இட் ஹாஸ் பீன் ரெக்கார்டடா. பீப்புள் ஹூ சா த இன்சிடென்ட், இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆல்சோ இப்போ கூட காந்திஜியோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், they all will testify against this. எக்ஸாக்ட்லி. இப்போ இதே மாதிரி ஒரு 300 years கழிச்சு எழுதுனா தெரிலடா. பட் டெஸ்டிஃபை பண்ணுறது கூட ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க. அவரோட ரிலேட்டிவ்ஸ் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு இன்சிடென்ட்டுக்கும் அது ரெக்கார்ட் ஆகிற டைமுக்கும் எவ்வளோ கேப் கம்மியாக இருக்கோ அது அதோட ஆத்தென்டிசிட்டியை குறிக்குது. கரெக்டா? ஜீசஸோட ரிசரக்ஷனை பற்றி பைபிளில் ரெக்கார்ட் ஆன டேட் 300 AD. இது என்ன குறிக்குதுன்னா, அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கும் அது ரெக்கார்ட் ஆனதுக்கும் இருக்க டைம் ஸ்பேன் 300 years அப்ராக்சிமேட்டாக. இந்த 300 yearsன்றது ஹியூமன் ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான டைம். இதுக்கு எவிடன்ஸும் இருக்குது. தி ஓல்டஸ்ட் பைபிள் இன்னமும் அந்த பிரிட்டிஷ் மியூசியமில் வச்சுருக்காங்க. இதை ஆன்லைன்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லைடா, அப்போ இருக்க ரோமன் எம்பையர் வெரி பவர்ஃபுல். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜீசஸோடைய பாடியை அந்த டூம்பில் வச்சு ஒரு பெரிய கல்லை வச்சு அதை மூடி அதை சீல் பண்ணி 2 சோல்ஜர்ஸை கார்ட் பண்ணுறதுக்கு வெளியே வச்சுருந்தாங்க. ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் தெரியும்ல, நம்ம ஊர் மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கே நடுங்குண்டா. இத்தனை செக்யூரிட்டி மாரி அந்த ஸ்டோனும் புஷ் ஆகி ஜீசஸ் ரெசரக்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு.
இது வந்து ரோமன் எம்பையருக்கே ஒரு பெரிய அவமானமாக இருந்திருக்கும். It would have been an utter disgrace for the Roman Empire. They could have easily destroyed the book if they wanted to. இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்க பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை பொய்ன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி எதுவும் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகலையே. இந்த மாதிரி வர எந்த இன்சிடென்ட்டும் இதுக்கு எதிர்ப்பா இல்லையே. ஸோ ஜீசஸோட ரிசரக்ஷன் உண்மை. That's the blatant truth. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் நம்புறீங்களா? ஃபைண்டா லுக்ஸ் கன்வின்சிங் அண்ட் ட்ரூ. பட் இது எங்கள் பிலீஃப்க்கு ரீசன் இல்லை. என்னடா சொல்கிற? திரும்ப கன்ஃபியூஷனா? நோடா, ஃபேத்துக்கு ஃபேக்ட்ஸ் தேவையில்லை, ட்ரஸ்ட் தான் முக்கியம். இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இல்லாட்டியும் எங்கள் ஃபெய்த் அசைக்க முடியாது. எப்படிடா? இதை தான் இஷாவும் சொன்னான், அதான் நான் உங்ககிட்ட வந்தேன். நம்ம கிரியேட்டரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலே போதும்டா. அதுவும் ரொம்ப சிம்பிள். நம்ம ப்ரேயர்லேயும் லைஃப்லேயும் தான் அவரோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ உனக்கு என்ன இந்த ரிசர்ச் எல்லாம்? அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான்டா. ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் த ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் மை ஃபெய்த், நாட் த அதர் வே அரவுண்ட். கன்ஃபியூஸ்ட். அது ரொம்ப சிம்பிள்டா. நம்ம நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி சயின்ஸ் அதை உண்மைன்னு சொன்னால் தான் நம்புகிறோம். எர்த்து வந்து ஸ்பியர்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃப்ளாட்டுன்னு தானே நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஹியூமன் லிமிட்ஸ் அவ்வளோதான்டா. அது என்னடா கிரியேட்டரோட ரிலேஷன்ஷிப்? லிட்டில் ஸ்கேரிடா. டு நோ யோர் கிரியேட்டர் நீ இன்னும் தவலாம் இருக்க வேண்டாம், ஒத்த காலையே நிற்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரேயர், நீ லேர்ன் பண்ண முடிஞ்சா இல்லாட்டி கண்ணை மூடிட்டு அவரோட பேசு போதும்.